அவர்கள் புதுச்சேரி சக்கர நாற்காலி கூடைப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலர் சிவகுமார் தலைமையில் குவாலியர் செல்ல உள்ளனர். இந்நிலையில் மத்திய பிரதேசம் செல்ல உள்ள வீராங்கனைகள் உள்ளிட்டோருக்கான பயணச் செலவை புதுவை முதல்வர் ரங்கசாமி முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து தருவதாக தெரிவித்தார். அதன்படி பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் ரூபாய் 3,20,000 காசோலையினை கூடைப்பந்து சங்க செயலர் உள்ளிட்டோரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் கோவில் மோசடி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஆட்சியாளர்கள், அரசியல் பின்புலம் உள்ளவர்கள், அதிகாரிகள், ரியல் எஸ்டேட் அதிபர்களின் கூட்டு சதியால் காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் நிலம் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளது என்றும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என கூறினர். மேலும் வக்ஃப் போர்டு சம்பந்தமாக வாடகை 2 வீலர் மற்றும் பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாடகை 2 வீலர் மற்றும் பைக் திட்டங்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும். தீபாவளி உதவித்தொகை 4000 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஆட்டோக்களுக்கு விதிக்கப்படும் ஸ்பாட் ஃபைன் அபராத முறையினை கைவிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ தொழிலாளர்களும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் காக்கிச்சட்டை அணிந்து முக்கிய வீதிகளின் வழியாக ஆட்டோக்களுடன் பேரணியாக சென்று சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். சட்டமன்றம் அருகே சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஆட்டோ தொழிலாளர்களின் இந்த ஆர்ப்பாட்டம் பேரணியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த அரசு என்ஆர் அரசு தொழிலாளர்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும்
சீரழிக்கும் விதமாகவும் பேசி வருகிறது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி வில்லியனூரில் 4ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக 4ஆம் கட்ட போராட்டம் இன்று வில்லியனூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சி தேர்தல் எழுப்பினர். போராட்டம் இது போராட்டம், பஞ்சாயத்து உயிர் கொடுக்கும் போராட்டம். போராட்டம் இது போராட்டம், நகராட்சி அமைப்புக்கு உயிர் கொடுக்கும் போராட்டம். புதுவை அரசே புரியவில்லையா? உள்ளாட்சி அரசை உயிர் நாடு என்று மறைச்ச தேர்தல் என்னாச்சு? பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பாகூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. இங்கு நேற்று மதியம் சுமார் 12:30 மணியளவில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனைகள் செயல் படைப்புகள் இடம்பெற்றன. வக்பு வாரிய சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது ஒலி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்
உட்பட்ட கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் இன மக்களின் சார்பில் ஆலோசனை கூட்டமானது கூடப்பாக்கம் என்ஆர் சுதாகர் தலைமையிலும் தலைவர் வீரமணி முன்னிலையிலும் நடைபெற்றது. கூடப்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் மொத்த பட்டியல் ஜாதி மக்கள் தொகையில் சுமார் 1,40,000 பேர் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும். 16%த்தில் 7% இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் 4,500 வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து புதுச்சேரி அருகே பெண்ணிடம் ரூபாய் 40 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூரைச் சேர்ந்தவர் ஷர்மிளா. இவரை மர்ம நபர் டெலகிராம் செயலியில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். அதன்படி பல முறை ஷர்மிளா குறிப்பிட்ட செயலி மூலம் ரூபாய் 40 லட்சம் வரை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. முதலீட்டை விட லாபம் 2 மடங்கு கிடைத்திருப்பது போல் இணையதள வங்கிக் கணக்கில் காட்டப்பட்ட நிலையில் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லை. இதனையடுத்து இது தொடர்பாக புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்க்கும் வகையில் மாநில அளவிலான நாட்டுப்புற நடன மற்றும் நடிப்பு போட்டி நடைபெற்றது. தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்ப்பது தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளுக்கு இடையே நாட்டுப்புற நடனம் மற்றும் நடித்தல் போட்டிகள் நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாநில அளவிலான போட்டி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் துவங்கியது. நிகழ்ச்சியில் கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தலைமை தாங்கினார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் சுகுணா சுகிர்தபாய் வரவேற்றார். இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் அணி தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர்.
காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு புதுச்சேரியில் அக்டோபர் 2ஆம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுவை கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காந்தி ஜெயந்தியினை முன்னிட்டு அக்டோபர் 2ஆம் தேதி புதுவை அரசு கலால் துறை ஆணையரின் உத்தரவின்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராய், இரண்டாம் தேதி அனைத்து கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. இதை மீறுகின்றவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதி